அன்புக்குரியவர்களே, தினமருத்துவதன் மொழியாக உங்களை சந்திப்பதிலே சந்தோஷம். இந்த நாளில் யோவான் எழுதின நற்செய்தி நூல் 6:37. பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று. ஆம், இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடும் ஆண்டவர் பேசுகிற ஒரு நல்ல வார்த்தை என்னென்னா, நாம் எல்லாரும் ஆண்டவரே, இரட்சகரே, இயேசுவே என்று அவரை அழைக்கிறோம், அவரை ஏற்றுக்கொள்கிறோம், அவரை மனதார முழு மனதோடு இயேசுவே என்று அவருடைய பெயரை சொல்லி கூப்பிட்டிருக்கிறோம். அப்பொழுதே நாம் எல்லாரும் அவருடைய பிள்ளையாக மாறிவிட்டோம். இப்பொழுது நமக்கு ஒன்று புரிகிறது. பிதாவானவரால் கொடுக்கப்பட்ட ஒரு விலையேறப்பட்ட ஒரு பரிசு தான் நீங்களும் நானும். நாம் எல்லாரும் பிதாவால் தெரிந்தெடுக்கப்பட்டு அன்பின் குமாரனாம் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் நாம் சென்றடைந்திருக்கிறோம். ஆகவே தன்னிடத்தில் வருகிறவனை புறம்பே தள்ளுவதில்லை என்று வாக்கு பண்ணினார் இயேசு கிறிஸ்துவ. ஆகவே அன்றைக்கு ஒரு தகப்பனுக்கு இரண்டு மகன்கள் இருக்கிறாங்க. இளைய மகன் தன்னுடைய சொத்தை, தனக்குரியதை வாங்கி கொண்டு தூர இடத்துக்கு போகிறான். எல்லாவற்றையும் இழந்து ஒன்றுமில்லாத பிச்சைக்காரன் கோலத்தில் திரும்பி வருகிறான். திரும்பி வந்த உடனே அவனை தகப்பன் தன்னிடத்திலே சேர்த்து கொள்கிறார். புறம்பே வெளியே தள்ளலை, சேர்த்து கொள்கிறார். சேர்த்து கொண்ட உடனே அவனுடைய தேவைகள் இன்னதென்று அறிந்த தகப்பன் அவன் கேட்காமலே எல்லா விதமான நன்மைகளையும் கொடுத்தார். ஆம் பிரியமானவர்களே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் எல்லாருமே ஆண்டவரிடத்தில் வந்து சேர்ந்திருக்கிறோம். ஆகவே நாம் ஆண்டவரிடத்தில் கெஞ்ச வேண்டியதில்லை, மன்றாட வேண்டியதில்லை. நம்முடைய தேவைகளுக்காக, நம்முடைய தனிப்பட்ட காரியங்களுக்காக போராட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அவரிடத்தில் வந்தவங்களை புறம்பே தள்ளுவதில்லை. மாறாக அந்த குறிப்பிட்ட நபருக்கு, அதாவது அவருடைய பிள்ளையாகிய நமக்கு என்னது தேவையோ எல்லாவற்றையும் அவர் கொடுக்க அவர் சித்தமாயிருக்கிறார். ஆகவே நமக்கு தேவை இன்னதென்று அவர் அறிந்திருக்கிறார். ஆகவே எதை கண்டும், எதிர்கால வாழ்க்கை கண்டும், வேலையை கண்டும், படிப்பு, இப்படிப்பட்ட எந்த விஷயத்தை கண்டு, ஊழியம் எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றையும் நம்முடைய பரம தகப்பன் நமக்கு கொடுக்க அவர் விருப்பமாக இருக்கிறார். ஒவ்வொரு காரியமும் அந்தந்த காலகட்டங்களிலே கைகூடி வரும். நிச்சயமாக அவரிடத்தில் வந்த யாவரும் வெற்றியாளர்கள் தானே ஒழிய தோற்று போவதில்லை, வெட்கப்பட்டு போவதே இல்லை. இன்னைக்கு அப்பா பிதாவே இயேசுவே என்று சொல்லி அவரிடத்தில் வந்த உங்களை அவர் கண்ணோக்கி பார்த்திருக்கிறார். உங்கள் முகம் இனி வரக்கூடியதான நாட்களில் வெட்கப்பட்டு போகாது. நீங்கள் தோற்று போவதில்லை, ஜெயம் பெறுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான மகிழ்ச்சியான ஒரு நாள். ஆண்டவரிடத்தில் உங்கள் தேவைகள் சந்திக்கப்படுகிற நாள். இந்த நாள் உங்கள் வாழ்விலே ஒரு வெற்றி நாளாக அமையும். பரலோக பிதாவே, நீர் எங்களை ஆண்டவரே உம்முடைய பிள்ளையாக தெரிந்தெடுத்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்தில் கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் அவரிடத்தில் வந்தோம், அவர் எங்களை புறம்பே தள்ளல. எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரை பூர்த்தி செய்யக்கூடிய நல்ல தெய்வமாக இருக்கிறார். எல்லாவற்றையும் எங்களுக்கு சிலுவையிலேயே கொடுத்து விட்டார். ஆகவே கொடுத்ததை நினைத்து நாங்கள் சந்தோஷப்பட்டு துதிக்க, ஆராதிக்க, கர்த்தரை உயர்த்த ஆண்டவரே எங்கள் மனசு இன்னும் ஆண்டவர் பக்கமாக நெருங்கி வருவதாக. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்விலுமே இந்த நாள் ஒரு வெற்றியின் நாளாக அமைவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.